சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். முதலமைச்சர் குறித்தும் அவருடைய தாயார் குறித்தும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசிய பேச்சு தற்போது தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் அமைச்சர்கள் கண்டனங்களை பதிவு செய்து வருகிறார்கள். தற்போது அமைச்சர் வன்னியரசு கண்டனம் தெரிவித்திருப்பதை அண்மை செய்திகளாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ஜெரி வழங்க நாம் கேட்கலாம். ஜெரி, மேலும் விவரங்கள். ஷியாம், வணக்கம். முதலமைச்சர் குறித்து பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அநாகரிகமாக பேசிய கருத்திற்கு சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அந்த கண்டன பதிவுல ஜம்முவில் 8 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட அந்த கார்ட்டூனை மையப்படுத்தி குற்றச்சாட்டுகளை அடுக்கியிருக்கிறார். அதாவது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் குறித்தும் அவரது குடும்பம் குறித்தும் மிக மோசமான அருவருக்கத்தக்க வகையில பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசிய அநாகரிகமான பேச்சு கடும் கண்டனத்திற்குரியது என்றும் பாஜக சனாதனிகளிடம் வேறு என்ன எதிர்பார்க்க முடியும் என்றும் வினா எழுப்பியிருக்கிறார். மேலும் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மமதா பானர்ஜி குறித்து இந்திய தலைமை அமைச்சர் மோடி பேசாத அவதூறா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் காஷ்மீரில் 8 வயது ஆசிபாவை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக பேரணி நடத்தி 5 மாத கர்ப்பிணியான பில்கிஸ் பானுவை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளிகளை விடுதலை செய்து வரவேற்பு அளித்தவர்கள்தான் பாஜகவினர். பெண்களுக்கு எதிரான வெறுப்புணர்வும் அவதூறும் தான் அவர்கள் பேசும் அரசியலின் அடிப்படை. இதற்கு முன்னரும் நடிகை ஒருவர் குறித்தும் நயினார் நாகேந்திரன் பேச்சு தரந்தாழ்ந்து அமைந்திருந்தது. நயினார் நாகேந்திரன் அவர்கள் தமது அநாகரிகமான பேச்சுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு காட்டமாக பதிவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ஜெரி. சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள்.